என் அன்பு தோழர்களே, காலம் காலமாக இந்த அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாமே பெண்களை சுற்றியே தான் இருக்கே தவிர, அட் த சேம் டைம் இன்னும் சொல்லப்போனால் இப்போ சோழர் காலகட்டத்தில் நீங்கள் போனீங்கன்னா, சோழர் காலகட்டத்தில் பெண்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப உயர்ந்த நிலையிலெல்லாம் அவங்க இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கு அவங்களுடைய கல்வெட்டுக்கள் மூலமாகவே நமக்கு தெரிய வருது. அதிகாரச்சி அப்படின்னு எல்லாம் கல்வெட்டுக்கள் மூலமாகவே நமக்கு தெரிய வருது. அதன் மூலமாக அவங்க ரொம்ப உயர்ந்த நிலையில் இருந்திருக்காங்க, அதிகாரத்துல எல்லாம் இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் பெண்கள். அதுக்கு சிறந்த உதாரணம் ராஜராஜ சோழன். அவர்களுடைய தமக்கையான குந்தவை நாச்சியார் அவர்களே அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல ராஜராஜ சோழன் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறாங்க. ஆலோசனை அவங்க தான் சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் பொலிட்டிக்கல் டிசிஷன் குந்தவை கிட்ட தான் நிறைய பேர் கேட்டு எடுப்பாங்க அப்படின்றது பத்தி எல்லாம் பொன்னியின் செல்வன்ல கல்கி அவர்கள் ஒரு பக்கம் எழுதியிருந்தாலுமே, கல்வெட்டுக்கள் மூலமாகவும் குந்தவை நாச்சியார் அவர்கள் பொலிட்டிக்கல் டிசிஷன் எடுக்கிறதுல அவங்களுடைய பங்கு இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் ரொம்ப உயர்ந்த நிலையில எல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்றது நம்மளுடைய வரலாற்றின் மூலமா நமக்கு தெரிய வந்தாலுமே, நடுவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ காலப்போக்கிலே நிறைய கட்டுப்பாடுகள் வைத்துக்கொண்டு நிறைய கட்டுப்பாடுகள் எல்லாம் விதித்து பெண்கள் மேல, பெண்கள்லாம் இப்படிதான் இருக்கணும், ஒரு பெண் என்பவள் இப்படிதான் இருக்கணும், இந்த வயசுல தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் நிறைய ரூல்ஸ் போட்டு ஒரு பெண் தன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த திறமையை உணர்ந்து அந்த திறமையின் அடிப்படையில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்றது, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பெண்ணை ஒரு வட்டத்துக்குள்ளேயே இதுதான் உன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு, இதுதான் உன்னுடைய விதி அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை ஒரு கிணற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய தவளை மாதிரி ஆக்கி அதுதான் உன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நம்ப வைத்து எத்தனையோ பெண்களை நம்ப வைத்து அந்த மாதிரி எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கை அந்த காலகட்டத்தில் அப்படியே தான் போயிருக்கு. அப்படியே முடிவடைஞ்சது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது இது எப்படி நடுவில் சில விஷயங்கள் எப்படி மாறிடுச்சு, நம்முடைய தமிழ் சமூகத்திலேயே பெண்கள் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்திருக்காங்க அப்படின்றது சில விஷயங்கள் மூலமாக, சில வரலாற்று செய்திகள் மூலமாக நமக்கு தெரிய வந்தாலுமே, காலப்போக்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்றது பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது நான் ஃபர்தர் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, காலமாக பெண்கள் மேலே இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ கிராமத்துல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, நம்முடைய ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தில் நீதாப்பா என்னுடைய குலசாமி, அவ என்னுடைய குலசாமி, என்னுடைய குல தேவதை, எங்களுடைய சாமி அவதா, கடவுளுக்கு நிகரானவள் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை சாமிக்கு நிகரா இப்படின்னா சொல்லி அந்த பெண்ணை எப்படி சொல்றது, கண்ட்ரோல் பண்றது. அதாவது அந்த பெண்ணுக்கு சில நிறைய கட்டுப்பாடுகள் வைத்து அதனாலேயே அந்த நிறைய பெண்கள் வெளியில பெரிய பெரிய சாதனைகள் செய்யறதுக்கு அவங்களால முடியல அந்த காலகட்டத்தில். இப்போவும் நிறைய இடங்களிலே இதெல்லாம் நடக்குது. சைல்டு மேரேஜ் இதெல்லாம் இப்போ எல்லாம் கம்ப்ளீட்டா நின்று போச்சு அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு இல்லை. நிறைய கிராமங்களிலே இப்போவும் நிறைய சில விஷயங்கள் அங்கங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. கம்ப்ளீட்டா இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றளவும் ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் நிறையவே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்படி இருக்க இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய ராக்கிங் ஸ்டார் யஷ் அவர்களுடைய டாக்ஸிக் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டாக்ஸிக் படத்தில் ஒரு சாங் டபாயி அப்படின்ற ஒரு சாங் வந்துச்சு. அந்த டபாயி சாங்கில் நம்முடைய கைரா அத்வானி அவர்களும் ராக்கிங் ஸ்டார் யஷ் அவர்களும் நடிச்சிருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே திருமணமாயிருக்கு. ஸோ ரெண்டு பேரையுமே எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த சமூகம் எப்படி பார்த்துருக்கு அப்படின்னா, நீங்கள் யஷ் அவர்களை பாராட்டி இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் கைரா அத்வானி அவர்களை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு திருமணமான பெண் இப்படியெல்லாம் போல்டு சீனில் நடிக்கலாமா, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விமர்சனங்கள் அவங்க மேலே வச்சிருக்கிறாங்க. நிறைய ட்ரோல் பண்ணுறவங்க, நெகட்டிவாக பேசுகிறவங்க எல்லாம் நிறைய விமர்சனங்கள் வச்சிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி ரீசெண்டாக நடந்த அந்த ட்ரெய்லர் லான்ச்சில் ராக்கிங் ஸ்டார் யஷ் அவர்களே இதை பற்றி அவங்க சரியான ஒரு ரிப்ளையாக கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, he said, Kaira, the kind of role you have performed in this, you are so dedicated. Initially, we all thought getting all these actors will be a problem. But Kaira was so down to earth. Unfortunately, what you have to go through as an actor, don't care. Do whatever you believe in.
பீப்புள் வில் அப்ரிஷியேட். இதை பற்றி எல்லாம் கவலையே படாதுங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாராட்டுக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கோ, மக்கள்கிட்ட இருந்து பாராட்டுக்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பாருங்கள், இன்னும் சொல்லப்போனால் நம்ம வந்து கொஞ்சம் இந்த காலகட்டத்தை விட ரொம்ப முன்னாடி இருக்கிறோம், நாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறோம் நாம் அப்படின்றத பற்றியும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எவ்வளோ மெச்சூர்டாக யோசித்து அவங்க வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதனால தான் அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க. இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறவங்க அவங்க ஒளிஞ்சு, அதாவது மறைந்த இடத்துலையே இருந்துக்கிட்டு நெகட்டிவாக கமெண்ட்ஸ் பேசுகிறவங்க அவங்க எப்போவுமே வெளியில் வர்றதுக்கு முடியாது இல்லையா? ஸோ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பெண்களை வந்து ஒரு மாதிரி இந்த சமூகம் பார்க்குது. அதே மாதிரி ஒரு ஆணுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ரூல்ஸ், அதாவது இப்படியெல்லாம் இந்த மாதிரி இருந்தால் தான் இவன் வந்து ஆண் அப்படின்னு ஏற்றுக்குது. இந்த மாதிரி சமூகத்தில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து எழுதப்படாத சட்டங்கள். இப்போது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி தான் இந்தியா வந்து நடந்துட்டு இருக்கு. அரசியல் ரீதியாகவும் சரி, இந்த மக்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள் எல்லாமே வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தின் படி தான் நம்ம நடக்கிறோம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கை பர்சனல் வாழ்க்கை கிடையாது, பொது வாழ்க்கையில். ஸோ அட் த சேம் டைம் அந்த எழுதப்பட்டிருக்கின்ற சட்டத்தை வந்து அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் எழுதியிருக்கின்ற சட்டத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் எழுதப்படாத சட்டங்கள் நமக்கு நாமே அசம்ஷன் பண்ணிக்கிட்டு பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும், ஆண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும், கேட்டால் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னால சொல்கிறது. நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே ரொம்ப முக்கியம் தான். ஆனால் அதில் எந்த விஷயத்தை வந்து இந்த காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும், இந்த காலகட்டத்திற்கு அது வந்து பொருத்தமாக இருக்கா, ரிலேட்டபிளாக இருக்கா அப்படின்றத பார்த்து நம்ம இந்த காலகட்டத்திற்கு நம்ம வந்து மாறணும். அட் த சேம் டைம் நம்முடைய ட்ரெடிஷன் கல்ச்சரில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து இந்த காலகட்டத்திற்கு அது பொருத்தமாக இருக்கா அப்படின்றது பார்த்து நம்ம அதை வந்து எடுத்துக்கிறதா வேணாமா அப்படின்றது நாம் முடிவு பண்ணணும். இப்படி தான் அதை வந்து அணுகணுமே தவிர, அதை விட்டுட்டு நம்முடைய கலாச்சாரத்தில் இப்படி இருக்குது, நம்முடைய பண்பாட்டில் இப்படி இருக்குது, இப்போவும் நான் அப்படியே தான் பெண்களை பார்க்குறேன் அப்படின்னா அது எப்படி ரொம்ப முட்டாள்தனமாக நான் பார்க்குறேன். அட் த சேம் டைம் ஒரு உடலில் ஃபிசிக்கலாக நமக்கு வந்து உடலில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக மருத்துவர்கிட்ட போய் குணப்படுத்தலாம். மனசில் மைண்ட்லேயே நம்ம சிந்திக்கிற விதத்திலேயே பிரச்சனை இருந்தால் அது வந்து யாராலையும் குணப்படுத்த முடியாது இல்லையா? அவங்களா புரிஞ்சுக்கிட்டு மாறினாதான் உண்டு இல்லையா? ஸோ இவ்வளோதான் சொல்ல முடியும். அட் த சேம் டைம் இப்போ பாருங்கள், டாக்ஸிக் படத்தில் யஷ் அவர்கள் தான் நடிச்சிருக்காங்க, அவங்க தான் ஹீரோ. அவங்க தான் ராமாயண படத்தில் ராவணனாக நடிச்சிருக்காங்க. அந்த ராமாயண படத்தில் ஒரு கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னா, அங்கே நடிச்சிருக்கின்ற அந்த சாய் பல்லவி அவர்களை வந்து ரொம்ப சிறந்த ஒரு நடிகை தான், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களை பற்றி எப்படி இந்த சமூகம் வந்து நெகட்டிவாக பேசியிருக்கு அப்படின்னா, சாய் பல்லவி அவர்கள் வந்து எப்படி இந்த இப்போது டெக்ஸ்ட் அந்த வால்மீகி ராமாயணத்தில் சீதா மாதா அவர்களை வந்து ரொம்ப அவங்களுடைய அழகை வந்து அவ்வளவு ரொம்ப ரொம்ப நல்லா அவங்க வந்து வர்ணிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சீதா மாதாவுடைய அழகுக்கு சாய் பல்லவி அவர்களுடைய அழகு வந்து மேட்ச் ஆகலையா, இந்த மாதிரி எல்லாம் விமர்சனங்கள் வந்து வச்சுருக்காங்க. எவ்வளவு கேவலமான ஒரு மைண்ட் செட் பாருங்கள், எவ்வளவு கேவலமாக சிந்திக்கிறாங்க பாருங்கள், எவ்வளவு கேவலமாக சொல்கிறாங்க பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மைண்ட் செட் இருக்கலாம் சில பேருக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு மனநோயாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ சில மனநோயாளிகள் இந்த சமூகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. கேட்டால் கலாச்சாரம் ட்ரெடிஷன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நமக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். எவ்வளவு தடைகள் வந்தாலும், எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் இதெல்லாமே வந்து பொருட்படுத்தாமல் எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கிட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்றதா சொல்கிறேன். ஸோ இன்னும் சொல்லப்போனால் இந்த கலரிசம் இன் தமிழ் சினிமா அப்படின்ற ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இதே யூடியூப் சேனலில். ஒருவேளை அந்த வீடியோ பார்க்கலன்னா தயவுசெய்து பாருங்கள். தமிழ் சினிமாவில் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஒரு விஷயம், ஏன்னா தமிழ் சினிமா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலான ஹீரோயின்ஸ் எல்லாருமே வந்து நார்த் இந்தியாவிலேருந்து கூப்பிட்டு வருவாங்க, இல்லை தெலுங்கு, இல்லை கன்னடா, இல்லை கேரளாவிலிருந்து கூப்பிட்டு வருவாங்க. தமிழில் நடிகைகள் வந்து தமிழிலிருந்தே ஹீரோயின்ஸ் எத்தனை பேர் தமிழ் படங்களில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப குறைவு தான். அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் நான் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா தயவுசெய்து பாருங்கள். அந்த வீடியோனுடைய தலைப்பு வந்து
கலரிசம் இன் தமிழ் சினிமா அப்படின்னு அந்த தலைப்போடு அந்த லிங்க் வந்து இதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஒருவேளை பார்க்கணும்னு தயவுசெய்து பாருங்கள். இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய அபிப்பிராயங்கள் என்னவாக இருந்தாலும் நீங்கள் கருத்துரை பெட்டி மூலமாக என் கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் பற்றி பேசலாம். பாசிட்டிவாக இருங்க, கண்டினியூஸ்லி நாலேஜ் கெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வணக்கம் தோழர்களே.